Hi my dear friends and cuties, welcome to Dora Crafts Corner. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் எப்படி நம்ம ஃப்ரேம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம், ஃபோட்டோ ஃப்ரேம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃப்ரேம் செய்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டு வந்துட்டு ஃப்ரேம் அளவு வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிட்டேன். 4 சென்டிமீட்டர் அளவு நான் வந்துட்டு சைட்லலாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃப்ரேமோட அளவு வந்துட்டு நான் நோட் பண்ணலை. சைடில் மட்டும் 4 சைட்ஸும் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு ஒரு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஃப்ரேமை வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் மட்டுமே வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, நீங்கள் பண்ணுற மெயிலெலாம் எனக்கு வருது. ஓகே, இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரேம் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அதே சைஸ்க்கு நம்ம வந்து கார்ட்போர்டு ஒன்று கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக அந்த ஃப்ரேமோட நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ஃப்ரேமோட சைஸ் தான் இருக்கணும் அந்த பேக் சைடு நம்ம வைக்க போகிற கார்ட்போர்டு. இது வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கார்ட்போர்டு இருந்தது, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்போ இப்படி தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலேயே வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு பெயிண்ட்டோ எதுவும் வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பேப்பர் ஒட்ட போகிறேன், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம பேக் சைடுக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கார்ட்போர்டு, அதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பேப்பர் வச்சு ஒட்டிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெவிகால் தான் போட்டு ஒட்டிக்க போகிறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆர்த்தி அப்படிங்கிறவங்க ஹாய் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஆர்த்தி எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க, ஓகே? ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் க்ளூ போட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பேப்பர் ஒட்டிக்கலாம். இதில் வந்துட்டு A4 பேப்பர் தான் ஒட்டணும் அப்படின்னு இல்லை, உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இருந்தால் அது கூட ஒட்டிக்கலாம். அப்படி பேப்பர் ஒட்ட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் கூட பண்ணிக்கலாம் பெயிண்ட் வச்சு, ஓகேவா? இது எதுக்கு நம்ம ஒட்டுறோன்னா கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒட்டுறது. இது ஒட்டாமே நம்ம வந்துட்டு மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், ஓகே? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃப்ரேம்க்கு வந்துட்டு நான் ஒரு பர்பிள் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதையுமே அதே மாதிரி நான் வந்துட்டு ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். கிவ்அவே ரூல்ஸில் நான் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்க்காமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்துட்டு ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம பேசிக்காக வந்துட்டு ஃப்ரேம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ன டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டி. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் இன்ட்டு மாதிரி போட்டு அதையும் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து ஒட்டிக்கிறேன். இந்த கிராஃப்ட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அப்படின்னு வீடியோ போட்டு அதில் வந்துட்டு உங்கள் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் சென்ட் பண்ண பிக்சரை. நம்ம சேனல் பார்த்து தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஓனாக ஏதாவது கிராஃப்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சில சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் அது வந்துட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இது கார்ட்போர்ட் இல்லையா, ஸோ நல்லா ஒட்டணும் அப்படின்னு நான் கொஞ்சம் நிறைய க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷாக நீட் லுக்காக சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சைடில் கொஞ்சம் பேப்பர் இருந்தது, அது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு டபுள் சைட் டேப் ஒட்ட போகிறோம்.
நம்ம ஃப்ரேம் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்துட்டு 2 சைட்லேயுமே வந்துட்டு டபுள் சைட் டேப் ஒட்ட போகிறோம். அதாவது 3 சைடு ஒட்டணும். ஒரு சைடு மட்டும் நம்ம வந்துட்டு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண மாதிரி வச்சுருக்கணும். நம்ம செய்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம செய்கிறோம். ஸோ 3 சைடும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்துட்டு எல்லா கமெண்ட்க்கும் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு டபுள் சைட் டேப் ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதை ஒட்டாமல் சும்மா ஜஸ்ட் அதை வச்சு ஒரு பேப்பர் மாதிரி அதில் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபோட்டோ உள்ளே போயிட்டு ஈஸியாக வெளில வருமா அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு அழகாகவே அது வந்துட்டு உள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சைஸ் வந்துட்டு சைடில் பெருசாக இருந்தது. ஓகேவா? நம்ம அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ரெடி பண்ணி வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டபுள் சைட் டேப்பில் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக் ஃப்ரேம் எப்படி பண்ணணுமோ அது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெக்கரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு பேப்பர் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இது எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு இனிமேல் டெக்கரேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் பேப்பர் வந்துட்டு 3 வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். பேப்பர் ரோல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ரீஃபில் வச்சு அதே மாதிரி தான் ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு 8-9 கிட்ட ரோல் செஞ்சேன் ரெட் கலரில். அப்புறம் வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு 6 ரோல்ஸ் கிட்ட செஞ்சேன். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ரெட் கலர் ஸ்டிக் அண்ட் அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இந்த இதில் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு லைன் மாதிரி அப்ளை பண்ணி ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ரெட் ஸ்டிக் எடுத்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். சைடில் எட்ஜஸ்லாம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் ஒயிட் கலர் ஸ்டிக்கை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஸ்டிக், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்டிக், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 2 சைடுமே, அதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்துட்டு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டிக், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்டிக், ரெட் கலர் ஸ்டிக் அந்த மாதிரி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 சைடு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம வேறு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலேயும் கீழேயும் மட்டும் ஃபோட்டோ ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்டிக்கு ஒட்டிக்கணும். சைடில் வந்துட்டு 2 சைட்லேயுமே வந்துட்டு வேறு டெக்கரேஷன் பண்ணணும். ஓகே, பாருங்கள் இப்போவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுமே வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடுமே அந்த மாதிரி ஒட்டிட்டோமா. இப்போ வந்துட்டு இந்த சைடில் என்ன பண்ணணும்னா ரெட் கலர் ஸ்டிக் வந்துட்டு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். 2 சைடு வந்துட்டு பார்டர் மட்டும் கொடுக்க போகிறோம். ஒயிட் கலர் ஸ்டிக் இதுக்கு தேவையில்லை. ரெட் கலர் மட்டும் நம்ம வந்துட்டு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். ரெட் கலர் அப்படின்னா இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, என்ன 2 கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்ச ஃபோட்டோவை. ஓகே, இந்த மாதிரி பார்டர் மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இந்த சைடும் சேம் அதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது எழுதணும்னு தோணுதுனாலும் எழுதிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், டாட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
நான் வந்துட்டு இன்றைக்கி நான் டாட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃப்ளவர் ஒட்ட போகிறேன். ஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் செஞ்சுருப்போம் இல்லையா, பேப்பரில் ரவுண்டாக கட் பண்ணி அந்த ஃப்ளவர் ஒட்டினா சூப்பராக இருக்கும். இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் உங்ககிட்ட ஏதாவது இருக்குன்னா அது கூட ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கு என்கிட்ட இருந்தது, அந்த கட் பண்ண ஸ்டிக்கு. ஸோ அதையுமே நான் வந்துட்டு அந்த சைடில் ஒட்டிக்கிட்டேன். ஓகே, பார்க்குறதுக்கு இப்போ நீட் ஃபினிஷாக இப்படி தான் இருக்குது. நான் சைடில் எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். இது நான் போன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் ஃப்ளவரை இந்த மாதிரி 4 ஃப்ளவர் வச்சு ஒட்டிக்க போகிறேன். எப்படி நம்ம லைன்ஸ் போட்டோமோ ரெட்டு ஒயிட் அப்படின்னு, அதே மாதிரி ரெட் ஒயிட் அப்படின்னு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா பேப்பரில் செஞ்சுக்கோங்க, ரெட் கலர் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை வந்துட்டு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஹாட் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரேம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பின்னாடி பாருங்கள், நம்ம இதை ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். ஃப்ரேம் ஸ்டாண்ட் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது அது. இந்த ஃப்ரேம் ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணி நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். என்னோடய சன்னோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணி லாஸ்ட்டாக அந்த பிக்சரும் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஃப்ரேமில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது எழுதி கூட வச்சுக்கலாம். இந்த ஃப்ரேமில் ஃபோட்டோ தான் அப்படி வைக்கணும் அப்படின்னு இல்லை. நான் ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வந்துட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் எது வேணால் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதே சார்ட் பேப்பரில் நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு ரொம்பவே சைஸ் சின்னதாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் கட் பண்ணி அதில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டேன். ஒட்டி அதை இன்சர்ட் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இன்சர்ட் ஆகிடுச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒயிட்க்கும் ரெட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி ரோல் செஞ்சுட்டு அதில் வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேமே நீங்கள் கலர் மாற்றி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒயிட்டு, ப்ளூ, ஒயிட்டு, பர்பிள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட்